Hi everybody, good morning. After a long time ஒரு டிஷ் போடுறேன் இன்றைக்கி. இப்போ என்னென்னா அடை தோசை காலையிலைக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பீஸ் கிட்டக்க வெந்தயம் போட்டு, அரிசி ஒரு 2 டம்ளர் அரிசி, ஒரு 10-15 வரமிளகா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, 2 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அரைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் குவான்டிட்டி கம்மியாக போடுறதுனால மிக்சியில் தான் நான் அடிப்பேன். ஸோ நான் அதை மிக்சியில் இதை ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துப்பேன். செகண்ட் ஒன் இது, தேர்ட் ஒன் இது இந்த கடலைப்பருப்பு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறன்னு நம்ம அடைக்கி வரைக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடை தோசைக்குரிய பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். நான் மிக்சியில் தான் எப்பயுமே அடிப்பேன். ஸோ அதனால் கம்மியாக போடுறேன் இல்லையா, அதனால் நான் மிக்சியில் தான் அடிப்பேன். 1 by 1 அடிச்சுட்டு அப்புறம் இதில் நம்ம மாவில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதில் சோம்பு போடணும், அப்புறம் ஜீரகம் போடணும். அப்போ வாங்க எல்லாம் போடலாம். ஜீரகம் நல்லா வறுத்து போட்டுக்கலாம், அதாவது டைஜஸ்ட்டுக்காக. ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உண்மையிலேயும். நான் நிறைய டைம் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அப்புறம் சோம்பு இதே மாதிரி போட்டுக்கலாம். இது இதுவும் டைஜஸ்ட்டுக்கு தான், பட் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, நான் அதில் ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து போட்டு கிளறி வச்சிடலாம். இப்போ இது நீங்கள் இப்போது இது ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, இப்போ இது நீங்கள் இவ்வளோ மாவு நம்மளுக்கு 2 பேர் இருக்கும், இவ்வளோ தேவையில்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதவே நீங்கள் ஆட் பண்ணும்போது அரிசி பருப்பு இதெல்லாமே நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரெடி பண்ணுறீங்க, ஸோ வேஸ்ட் ஆகிடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்காமல் ப்ளைன் பேட்டராக இருக்கும்போதே நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் ஆனியன் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அடை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு சரியான சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இது தேங்காய் சட்னி இவ்வளோதான். இதை என்ன போட்டுக்கணும், தேங்காய், 3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், 3 வெள்ளைப்பூடு போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறன்னு, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். வெங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இது ஊற்றிக்கலாம். நான் செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா அதோட நீட்டாக இருக்கிற ஒரு இதுதான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் தோசை ஊற்றும் போதே மைல்டாக அப்படி ப்ரெஸ் ரொம்ப லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா, நம்ம நார்மல் தோசை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இது வேலைக்காகாது. மைல்டாக தான் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். நம்ம 2வது தோசை ஊற்றிருக்கோம். இப்போ ஃப்ளேம் கூட்டிக்கலாம் லைட்டாக. இப்படி இவ்வளோதாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, தாளித்து ஊற்றிட்டோம். என்னடா கருகி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்படி இருந்தால் தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கலரி விட்டுட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அடை தோசை ஊற்றலாம். இப்போ அடை தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்து தோசை கல்லில் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை கல்லில் ஊற்றி அப்படியே மைல்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் நல்லெண்ணையும் ஊற்றிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ரொட்டீனாக வந்து ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி தான் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணணும். நான் வந்து இது அடை தோசைக்கு நல்ல கடலெண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சட்னிக்கு அடை தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும், பட் வந்து எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னி எடுத்து பாருங்க. சவுண்டு கேட்குறீங்களா? எல்லாமே சேர்த்துருக்கேன். இது இப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.